Hi Multicultural Family Life viewers, subscribers. உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. என்னை இப்படி பார்த்துக்கிற ஒய்ஃபை நான் எப்படி பார்த்துக்கணும்? ஸோ எனக்காக பிரியாணி சமைச்சு போகிறா, மீன் குழம்பு சமைச்சு போகிறா. அட்லீஸ்ட் இந்த நாள்லையாவது நான் அவளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு போகலான்னு முடிவு பண்ணிக்கேன். ஸோ நான் பேன்கேக் செய்ய போகிறேன். அந்த பேன்கேக் செஞ்சு வித் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரிலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி மேடத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அதனால் அது வரப்போகிறதில்ல. நம்ம இந்த கிச்சனை கொஞ்சம் நாஸ்தியாக்கி எப்படியோ ஏதோ தப்பி செஞ்சு சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். என்ன நான் சொல்கிறது, நான் பெரிய சமையக்காரனா, முட்டையை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியாதவன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி ரெடிமேடான மிக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இதில் பாலை ஊற்றி நல்லா ஒரு கலக்கி பேன்கேக்காக ஊற்றுறதா வேலை. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். கேட்ச் மீ இன் மேக்கிங் பேன்கேக். இந்த பேன்கேக் மிக்ஸில் 400 ml பால் ஊற்ற சொன்னாங்க, ஊற்றியாச்சு. இப்போ என்னம்மா அதை கலக்கணுமா? ஸோ ஒரு நல்ல ஒரு குலுக்குவோம். என்ன நான் சொல்கிறது, குலுக்கி ஒரு 4 நிமிஷம் அப்படியே அமைதியாக செட் பண்ண விட்டுட்டு இந்த டைமில் நம்ம ஃப்ரூட்ஸ் வெட்ட வேண்டியதான். ஃப்ரூட்ஸ் வெட்டிட்டு என்ன பண்ணுறது, அதை பேன்கேக்கு சைடில் டெக்கரேஷனுக்கு வச்சுக்க வேண்டியதான். டெக்கரேஷனில் பேன்கேக்ஸோட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது, மட்டும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பேன்கேக் ஊற்ற போகிறோன்றதை அப்போ பார்ப்போம். இப்போ வெயிட் பண்ணுவோம். இந்த கிவி ப்ளூபெரிஸ் இது ரெடி ஆயிடுச்சு. கழுவிட்டு நல்லா கட் பண்ணிட்டேன் ஹார்ட் ஷேப்லேயே. ஸ்ட்ராபெரிஸையும் ஹார்ட் ஷேப்லேயே கட் பண்ணியாச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் எனக்கு பிடிச்சது இந்த ரெட் கலர். அந்த ரெட் கலர் தான் ரொம்ப கொண்டாடுவாங்க. அது எதுக்குன்னே தெரியாது, பட் இருந்தாலும் நல்லது. ஸோ அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஏன்னா கடைசியில் பேன்கேக் சுட்டுட்டு அடுப்பே ஆனில் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஓகேவா? அதனால் அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பழைய ஸ்குவீசி பாட்டில், இந்த சாஸ்லாம் வச்சுருக்க பாட்டிலில் பேன்கேக் மாவு ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஓப்பனிங்கு. அதை கரண்டியில் ஊற்றி தோசை மாதிரி சுடுறதுக்கு ஸ்குவீசி பாட்டில் அழகாக ஆர்டின்லாம் வரையலாம் பாருங்கள். அதனால் அப்படி ஊற்றி வச்சுக்கிட்டேன். கல் சூடானோடனே ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ட்ரையல் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் பேன்கேக்கை ஊற்ற வேண்டியதான். இங்கே என்ன நான் சொல்கிறது, ஸோ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். கேமரா பிடிச்சிக்கிட்டே ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுனால ஐஸ்தாவை கேமராவுக்கு மட்டும் வர சொல்லியிருக்கேன். Like that, yeah? Yeah, so this is the trial. இதுதான் ஐஸ்டேக்கான என்னோட பிளேட்டிங். சும்மா கொஞ்சம் கசம்சான் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துருச்சு. And Dia is stealing my pancakes. Dia is also my Valentine. Thank you for Daddy for making this breakfast. And I am Valentine too. You are my Valentine too. Aww. இந்த தோசை, இட்லி, பிரியாணி இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கிறதுனால செய்யும் போது ஈஸியாக வந்துருங்க. இதை செய்வா, பட் நம்ம பார்க்க மாட்டோமா, அதனால அவ்வளோ ஈஸியாக வரல. பட் ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஷேப்ஸ் தான் கரெக்டாக வரல. இருந்தாலும் எண்ணம் தான் முக்கியம். அவுட்கம் 50% தான் இம்பார்ட்டன்ஸ். The thoughts of doing it is 100% important. And my love for her is always important. Aww, and it's always love you. unimaginable. Infinity and beyond. Happy Valentine's Day, by the way, all. Happy Valentine's Day. One more time. Happy Valentine's Day. Happy Valentine's Day. Happy Valentine's Day. Day. Happy day. Daddy made such a lovely breakfast for us, so we're gonna eat our My plate pancakes empty. now. Sandhya plate filled with pancakes. Dia plate filled with pancakes. Ice's plate is already ready. Heart-shaped strawberry? Sandhya doesn't eat kiwi? No. Because I don't like kiwi. Last time I eat a kiwi, that what happened to But the kiwi looks nice with heart-shaped. Yeah. She doesn't like it Fine. because it's sour and it does something to her Teeth, the tongue. tongue, okay. I wish Charlotte could make breakfast like this every day. Yeah, I wish I could make, but then that means I'm just kidding. it's gonna be a big mess in the kitchen and who will clean? No, it's fine. Okay guys, so we're gonna have our breakfast. And Ice's special lunch is coming. And today I'm making Charlotte's favorite Hyderabadi mutton biryani for lunch. And so we will catch you then, I guess, right? Yeah. Looks nice with the roses. And thank you for the roses. What about the Charlotte bought it chocolates? yesterday. Mommy. He
bought a chocolate box which has 72 chocolates and roses. So yesterday I went to shop. I needed to buy something for my cake, and I was like thinking, shall I buy some nice chocolate for Sharat, like for Valentine's Day? But then I thought, okay, it's, you know, we are being on diet now, so I'm not gonna buy, otherwise he will scold me. And when I came, after like 20 minutes, he brought me a box of chocolates and roses, and the first reaction was, why are you buying chocolates? We are on diet. But anyway, thank you. I love you. Beautiful roses. And that's how you cheat. So I can reduce my weight still and I stay remains in same weight. Yeah. இந்த pancake டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆயிருச்சு. Was the pancake? How was the pancake? Super good. Pancake சாப்பிட்டு பைத்தியம் ஆயிருச்சு. The best pancakes I have ever had, to be honest. Because it has Because perfect that- amount of everything and overjoyed love. Yeah. Yes. That's right. Anyway, breakfast முடிஞ்சுது. ஸோ சரத் இனிமேல் ரெஸ்டிங் தான். ஐஸ்டேஸோட லஞ்சிங் ஸ்டார்ட் ஆக போகுது. And I'm more excited in waiting for Ista's lunch because it has 3 course, starter, mains and dessert. I'm more excited about all 3 of them. Me too. After a 6 நாள் diet, now comes to biryani. Yep. Alright, see you catches in the lunch. In a bit. இதுதான் ஐஸ்டே ரெடி பண்ண வேலண்டைன்ஸ் டே லஞ்ச். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பிட்ஸா ரோசஸ். அப்படியே பீட்சா that looks like rose. That's right. Cheesy Girls. and yummy. பிள்ளைங்க ஒரு புடி பிடிக்கும் போது. So that's gonna be our starter. So to begin with, it's pizza rose. And lunch, Hyderabadi lamb biryani with chicken salad. Oh, I didn't make it. I That's okay. forgot. Raita. And Hyderabadi biryani Right. Eggy. with eggy. So, it's time to eat. சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறோம். So, let's eat. And stay with us and wait until dessert. Dessert தான் சரியான கேட்ச். ஐஸ்டே அப்படி பேக்கரிங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டா. சூப்பரான கேக். ஸோ சூப்பரான பிட்ஸா ரோசஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர்னு சொல்ல முடியாது, ஆந்திரா சாப்பாடு, ஹைதராபாதி பிரியாணி. நம்ம ஊர் பிரியாணினா நம்ம ஒரு 4 பிளேட் உள்ளே போயிடும். ஹைதராபாதி பிரியாணினா அளவாக சாப்பிட்லாம். அதுதான் egg, urka and pickle and raita. So much work for mommy on the Valentine's Day. Yeah, we made But it mommy's like been a making the restaurant cake from the yesterday. Today I just decorated I it. only keep a Valentine's Day forever. Huh? In our home it's always Valentine's Day. Except the day we fight. அளவான சாப்பாடு, இரமான மனது அப்படின்ட்டு டயட்டில் இருக்க மறந்துடாதீங்க. Cheat day. But still you have to eat only what your tummy can have. நமக்கு அந்த மட்டன் பிரியாணியில் அந்த எலும்போடு சாப்பிடும் போது தான் பிரியாணி கணக்காக வரும். So what makes us more Valentine's Day every day for us? What do you think, mommy? The care that we give to each other. Definitely. And there is every day. நாங்கள் 2 பேரும் I love you ன்னு சொல்லிக்காத நாளே இல்லை. We say it to every day. Maybe every morning or noon or evening. Most of the time சொல்லிக்குவோம். We feel it as well as we mention it. Because சொல்லாத காதல் என்றைக்குமே நல்லது கிடையாது. And still every time, like when he goes to work, he will be texting me, oh, did you have your coffee already? Oh, did you eat already? It's still going on. And that's actually what makes a relationship like happy, you know, the marriage as well. If you keep, you know, doing the small things, and if you care for each other, these things will make it you like really happy. So yeah, never forget to ask your wife or husband how they feel after work, or you know, if they eat, they had their coffee. So yeah, small things. Makes sense. Big love. Makes difference. Moment of truth. கொஞ்சம் பீஸு, லைட்டாக ஊறுகா, அப்புறம் ரைத்தா வச்சு மொத்தமாக ஒரு ரவுண்ட் எடுத்து. I can't wait to try it. Don't tell me it's not good. Good. Can you mention something, what's maybe something missing or something, some negative point? Negative points, mirchi ka salam. Oh yes, I I always supposed like to that to be make. with my biryani and Aiste was supposed to make but she forgot. I forgot and then it's But just... night, பரவாயில்ல, night correct பண்ணிப்போம். Aiste will make it in the evening, so we'll have Yes, it for the night. I'll make it for sure.
But Okay. salt, everything. Salt, everything tastes Is good. mutton soft? Lamb soft? Super soft. Look at that. Super soft. I like that mutton the way it is. Okay, that's amazing. So I'm gonna have mine as well. The girls are still eating pizza rolls. I think they won't have biryani. So let's have our lunch and then we will catch you when we have our dessert. இதுதான் ஐஸ்டே செஞ்ச கேக். நல்லா க்ளோஸ் அப்பில் பார்க்கணும்னா அழகான டெக்கரேஷன், சூப்பரான கேக். பெரிய கேக்காக செஞ்சால் நிறையா சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் அதை திங்க முடியாமல் பாதி மீஞ்சும், அதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு நாள் சாப்பிடணுன்றதுனால திரும்பி சாப்பிடுவோம். டயட்டில் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா நாளையிலேருந்து திரும்பி டயட் போக போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஷி மேட் அ ஸ்மாலர் கேக்ஸ் பட் லுக்ஸ் absolutely the bakery style, you know, like in the coffee shop பேக்கரியிலலாம் வச்சுருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக செஞ்சுருக்கா. ஸோ இப்போ பிரியாணி சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கேக்கு, நானும் ஐஸ்டேவும் பாதி பாதி, சந்தியா தியா பாதி பாதி அப்படி சாப்பிட்றோம் அந்த பிளானு. மிச்சம் 2 நானும் ஐஸ்டேவும் ஆளுக்கு ஆளுக்கு ஒன்றுனா காஃபி சாப்பிடும்போது தேங்காய் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அதான் பிளான். வாங்க ஜாயின் பண்ணுங்க, கேக் சாப்பிடலாம் வாங்க. இந்த கேக்கோட பேர் என்ன? What's the name of this cake? It's a chocolate cake with hazelnuts. Hazelnuts? That's That's it. it? Hazelnuts praline. Mm. So guys, you're gonna have half. Baby's house not falling. Close up. Close cut. The cake got half. Your cake. இதுலேருந்து நான் என்ன சொல்லிக்க வரேன்னா, இது கேக் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர் அண்ட் பாய் லவர் அண்ட் கேர்ள் லவர், கே லவர்ஸ், Give me that cake. Give me that cake. 2 பேரும் வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே பாதி பாதி. ஹாப்பினஸ், ஜாய், கேர், ஃபியர், ஹேட், லவ் எல்லாமே 50-50 லைஃப்பில். ஸோ இஃப் யூ ஷேர் எவ்ரிதிங் ஈக்குவலி then all our life will be happier. And Valentine's Day is every day. Yep. To do that. Yes. ஆனா கேக் எவ்ரிடே கிடைக்காது. So let's eat this cake now. Let's see the cake. So let's go eat. Dad, I like the right number M. Okay. Dad is eating hot. ஒரு கேக் அப்படியே full cut. The M. This is chocolate ganache on top. That's the chocolate. Mmm. என்ன பொறுத்த வரைக்கும் கேக் எப்பயுமே ஸ்வீட் ஓவரா இருக்கக்கூடாது. கம்மியாக கூட இருக்கலாம், ஓவரா இருக்கக்கூடாது, தகட்டிடும். Santiago, tea. பர்ஃபெக்டா எனக்கு ஏத்தாப்புல செஞ்சிருக்கா. சர்க்கரை இருக்க மாதிரியே தெரியல, லைட் சுகர் இருக்க மாதிரி ஃபீலிங் தான். ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் கும்தாவாக இருக்குது. அந்த ஹேசல்நட்டை வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஹேசல்நட் ஃப்ளேவர் இஸ் கம்மிங் த்ரூ. That's so nice. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே எங்களுக்கு எல்லா நாள் போலையும் இந்த நாளும் இனிமையான நாள் தான். அன்போடு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எல்லா நாளும் சொல்ல முடியாது, எங்களுக்குள்ள சண்டை தொண்டே இருக்கும். வி ஃபைட் லைக் கிரேசி. எங்கள் 2 பேரோட ஈகோ மட்டும் ஸ்டார்ட் ஆச்சு, அவ்வளோ மோசமாக போகும். ஐ லவ் so much words that you can hurt somebody. She does the same and it's gonna be like a deadly cold war. அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா அந்த லவ் வரும் பாருங்க. சண்டை முடியும் போது fight finish, that love that we get, that bring us back together. அந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ லவ் பண்ணமோ அந்த ஃபைட்டை முடிஞ்சும் போது அதை விட அதிகமாக லவ் பண்ணுவோம். ஸோ the love grows and fight makes the love even more grows faster. So that's what makes our life happier. That's right. And see, I'm happy, mommy. I'm happy. You happy? Everybody's happy in this house today. Today, yeah. Yeah. நாளை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் நேற்று எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்றுடன் வாழ்க்கையை கொண்டாடுவோம். Happiness. So I think for the past 5 or 6 Valentines, we didn't do anything like, you know, special on Valentine's Day. We never celebrate. By celebrate, meaning that like we never go on like romantic dinner outside and stuff like that, because like I used to work every Valentine's Day. Restaurant manager. Yeah, so every Valentine's Day I used to work, so like we used to get for each other small things, like, you know, a cupcakes. Once he made actually dinner for me and there was like heart-shaped food. So when I came from work, it was really nice to see. And of course, he never forgets flowers.
So yeah, and this year everybody says, oh, this year Valentine's is so different, you know, because of COVID. But for us it's the same. We are staying home. We are there for each other. We just celebrate together without, going out and having a, expensive dinner. I can cook an amazing meal at home. So we made like a restaurant at home this year. உங்களோட வேலண்டைன்ஸ் டே சீக்ரெட்ஸ் இல்லை இந்த அன்பான சீக்ரெட்ஸ், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க இந்த அந்யோன்யம், அந்த மாதிரி என்னென்ன சீக்ரெட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி கண்ணா. And we are sending you all love from our family to yours. And have a lovely Valentine's Day. And Weekend is getting over. Yeah, the weekend is over. Thanks for watching again, and bye bye. Bye bye. Sandia, say bye. Bye.